ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே உங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்படுத்த மூப்பொருளுக்கு நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். 1421 ஜெப ஆராதனையிலே ஒருவேளை இந்த நாட்களை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கின்ற காலங்களாய் இருக்கின்றது. 2025 ஆண்டிலும் ஆண்டவர் இப்படி தவக்காலத்துக்குள்ளாக நாம் வரவும் அவருடைய பாடு மரணங்களை தியானிக்கவும் அதன் மூலமாய் நம்மை நாமே ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான காலமாய் கர்த்தர் நம் கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். இதனால் சற்று நேர தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியை சற்று முன்பு வாசிக்க கேட்டோம். இதை பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை 3ஆம் முறை அறிவிக்கின்றதாய் இருக்கின்றது. இதை லூக்கா 18:31 முதல் 43 பார்க்கின்றோம். அதே போன்று மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17 முதல் 34 வசனங்களிலும், மார்க் 10ஆம் அதிகாரம் 32 முதல் 52 வசனங்களிலும் இதை நாம் பார்க்க முடியும். அதனால் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பயணமாய் செல்கிறார். அவ்வழியே அவர் செல்வது இதுவே கடைசி முறை. இதை பலர் அறியவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்போது நடைபெற்ற நிகழ்ச்சியைத்தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இதை நாம் 2 சிறு தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று பாடுகளை வெளிப்படுத்தினார். இரண்டாவது மனதுருக்கத்தை வெளிப்படுத்தினார். பாடுகளை வெளிப்படுத்தினார். 31 தொடங்கி 34 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, அங்கு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து அவர்களை நோக்கி, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து திருச்செய்தியால் எழுதப்பட்டவை எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு முதல் அவர் மரணம் வரை எல்லாம் தீர்க்கதரிசனத்திலே சொல்லப்பட்டவை நிறைவேறியது என்பதை பார்க்கின்றோம். எந்த தீர்க்கதரிசனம்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அது 1 முதல் 12 வசனங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதில் 3-4 வசனங்களிலே அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்துமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேத புத்தகம் சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி ஆண்டவருடைய பாடு மரணங்களை கொடுக்கின்ற பொழுது அவர் எனக்காக என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். ஆனால் சீசர்களுக்கு பார்க்கின்ற பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இதனால் அதனுடைய பொருளை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். ஒருவேளை நமக்கு தெரிந்த ஒன்று, நல்ல விஷயங்களை நாம் பேச வேண்டும் என்று எதிர்நோக்கின்றோம். ஆனால் இயேசுவோ பாடுகளை குறித்து பேசுவதால் அவருடைய சீசர்கள் அதை மறுக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். ஏன்னால் அங்கு ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கின்றார். எனவே அவரோடு கூட நாம் இருக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் சீசர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நான் நடைபெற்ற காரியம் என்ன? அங்கு அவர் சொன்னதை அவர்கள் அறியவில்லை என்பதை பார்க்கின்றோம். மத்தேயுவிலே பார்க்கின்ற பொழுது மத்தேயு 16:21 முதல் 24 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்படுகின்றது, அங்கு ஆண்டவர் இதே பாடு மரணங்களை குறித்து சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் அங்கு பார்க்கின்றோம் 22ஆம் வசனத்திலே, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று சொல்லி அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார். சொல்லுவதை கேட்ட சீசர் அவரை கடிந்து கொள்வதை பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவரோ
திரும்பி பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். ஏனெனில் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதருக்கு ஏற்றவை சிந்திக்கிறார் என்றார் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவராய் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்படின்றால் நம்முடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்று சொல்லி நாம் இருக்கவும், நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். இந்த விசுவாசத்திலே நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனால் நாம் பட வேண்டிய பாடுகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய பாடு ஒன்றுமல்ல. ஒருவேளை உலக பிரகாரமான மக்கள் பார்க்கின்ற போது நாம் படுகின்ற பாடு பெரியதாய் தெரியலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எந்த பாடுகள் வந்தாலும், எந்த அவமானங்கள் வந்தாலும், நமக்கு விரோதமாய் யார் கூடினாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். யோவான் நற்செய்தியாளர் சொல்கின்ற பொழுது 16ஆம் அதிகாரம் 32-33 இதோ நீங்கள் சிதறுண்டு அவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடு காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆணித்தரமான வார்த்தை! அதே பிதாதான் இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். அவர் சிலுவையிலே தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். நாம் இருதரத்தாரையும் ஒன்றாக இணைக்கும்படியாதான் இன்றைக்கு அதே பிதாவாகிய தேவன் இன்றைக்கு நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிறார் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 33ஆம் வசனம் சொல்கிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்று பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, மரணங்களை குறித்து தியானிக்கின்ற பொழுது ஒருவேளை இந்த லெந்து காலங்களிலும் நமக்கு அநேக பாடுகள், ஒருவேளை நாம் உபவாசத்தோடு கூட ஆண்டவரை தேட நாம் தியானிக்கின்ற பொழுது நமக்கு அநேக பாடுகள் உண்டு. குடும்பங்களில் அநேக பிரச்சனைகள் உண்டு. ஒருவேளை சரீரப்பிரகாரமான அநேக வியாதிகளுக்குள்ளாக நாம் கடந்து வருகின்ற நாட்களாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். அதனால் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் உலகத்தை ஜெயித்த கர்த்தர். நாமும் உலகத்திலே எந்த பாடுகள் வந்தாலும் ஜெயிக்கத்தக்கதாய், என்னால் உலகத்தில் இருக்கிறவனும் நம்மில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். பெரிய காரியங்களை நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலே நமக்கு செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். அதற்காகவே அவர் தன்னை முற்றிலுமாக சிலுவை மரண பர்யந்தம் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக மனதுருக்கத்தை வெளிப்படுத்தினார். நாம் வாசித்த அதே பகுதியில் பார்க்கின்ற பொழுது 35ஆம் வசனம் தொடங்கி 43 வரை பார்க்கின்ற பொழுது அங்கு ஆண்டவர் ஒரு எரிகோவுக்கு வருகிற பொழுது பார்வையற்ற ஒருவன் வழி அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். ஜனங்கள் கடந்து போகிற சத்தத்தை கேட்கின்றான். என்ன நடக்கிறது என்று விசாரிக்கின்றான். அப்பொழுது நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இயேசுவை பற்றி அறிந்ததன் நிமித்தமாய் இயேசுவிடத்திலே நாம் செல்வோம் என்று சொன்னால், இயேசு கூப்பிடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக என் சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார் என்ற அந்த விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்தது. அதே விசுவாசம்தான் நமக்குள்ளாக இருக்கின்றது. அதனால தான் நாம் எத்தனை தடைகள் இருந்தாலும் 1421 நாட்களாக நம்முடைய இன மக்களாய் நாம் 1 மணி நேரம் ஆண்டவருடைய திருசமத்தில் இருக்கின்றோம் சொன்னால், அன்றைக்கு அவனிடத்திலே காணப்பட்ட அந்த விசுவாசம் இன்னைக்கு நம்மிடத்திலே காணப்படுகின்றதா இருக்கின்றது. அவன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி. அப்படி கூப்பிடுகின்ற பொழுது நிச்சயமாக அங்கு பார்க்கின்றோம், முன்னடப்பாரும் பின்னடப்பாரங்க அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டுகின்றார்கள். அதான் அவன் என்ன செய்கின்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். எப்பொழுது நமக்கு தடைகள் வருகிறதோ, தடைக்கற்கள் வருகிறதோ, அதை நாம் கண்டு அஞ்சாதபடி என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி நம் மகா சத்தமிட்டு அவன் கூப்பிட்டது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கூப்பிடுகின்ற பொழுது எல்லா தடைகளையும் நீக்கப்படுகின்ற கர்த்தர் நிச்சயமாக அங்கு இயேசு நின்று அவனை தமிழத்தில் கூட்டிக் கொண்டு வந்து ஒருமுறை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். உடன் நம்முடைய சத்தத்துக்கு நிச்சயமாக அவர் செய்து சாவிப்பார்.
என்றால் நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இடைப்பட்டிருக்கின்றார். நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களிலும் இம்மட்டுமாக நமக்கு பக்கத்துணையாக இருந்திருக்கிறார். நாம் ஒருவேளை மரணத்துக்கு நாம் நேராய் நடந்த பொழுது கூட மரணத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறாரே, இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், அவருடைய மனதுருக்கம் என்பது ஏதோ அல்ல, அவர் எப்பொழுதும் மனம் உருக்கமுள்ள தேவராய் இருக்கிறார். அவர் நீடிய சாந்தமுள்ளவருமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அங்கே வந்த பொழுது கேட்கின்றார், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அவன் சொல்லுகின்றான், நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அங்கே என்ன சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதனால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். விசுவாசத்தோடு கூட நாம் அநேக காரியங்களை செய்யும்படியாக அழைக்கப்படுகின்றோம். எனவே ஆண்டவர் நாட்களிலே அவர் பாரபட்சமற்றவர். நாம் கேட்கின்ற பொழுது கேட்டும் கேளாதவர் போல் அல்ல, கூப்பிடுகிற சத்தத்துக்கெல்லாம் அவர் செவி வைக்கின்றவராக இருக்கின்றார். எனவே நாம் கூப்பிடுவோம், அவரிடத்தில் நாம் உதவியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாக இன்னும் பார்க்கின்ற போது அதே லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு சம்பவம் நடைபெறுகின்றது. அங்கே என்ன நடைபெறுகின்றது என்று பார்த்தால், அங்கு முதல் வசனம் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஓர் உவமையை சொன்னார். அங்கு பார்க்கின்றோம். சொல்லி வருகின்ற பொழுது அங்கு நடைபெற்ற காரியம் 6-7 வசனங்களே. கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் தாமதியாமல் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட இருக்கின்றார். நாம் கூடி ஜெபிக்கின்றோம். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் நிச்சயமாக அறிந்திருக்கின்றார். விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை நம் மூலமாய் நம் இன மக்களும் நம்ம இடத்துல யாரெல்லாம் ஜெபிக்க பண்ணி கேட்டுக்கொண்டார்களோ அவரெல்லாம் பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். எனவே ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நாம் கூப்பிடுகின்ற பொழுது கேளாதவர் போல் அல்ல. அவர் அநேக காரியங்களை சொல்லியிருந்தாலும் இப்பகுதியிலே நாம் எந்த சூழ்நிலும் நமக்கு பயமற்ற ஒரு வாழ்க்கை, பயப்படாதபடி ஆண்டவர் இடத்திலே முழு விசுவாசம் வைத்து அவரோடு கூட நித்தியமாய் வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கு சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? இந்த பகுதியிலே நமக்கு பாடுகளாயினும் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்பு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். சீசரத்தில் அது காணப்படவில்லை. அவர்கள் போகின்ற போது அவர்கள் அதட்டுகின்றார்கள். ஆனால் இயேசு நின்று அழைக்கின்றார். இன்றைக்கும் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே அநேக குறுக்கீடுகள், ஆண்டவரிடத்திலே நாம் கிட்டிச் சேர முடியாதபடி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். நிச்சயமாக எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு ஆண்டவரோடு கூட நாம் ஒன்றித்திருக்கத்தக்கதாகவும் ஆண்டவரை கூப்பிடுகின்ற பொழுது அவர் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆம், நிச்சயமாக என்னை நோக்கி கூப்பிடு, முக்கெட்டாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் அன்றைக்கு பார்வை அடைந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காகவே நம்முடைய ஜீவியத்தை நாம் அர்ப்பணித்து நாம் வாழ அழைக்கப்பட்டவராக இருக்கின்றோம். அதான் ஒரு பக்தன் பாடுகின்ற பொழுது, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்டீரே நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் என்று சொல்லி ஒரு பக்தன் பாடுகின்றான். இதனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை எத்தனை முறை நாம் நம்முடைய காரியங்களை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அதிசயமாய், எவ்வளவு அற்புதமாய் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளின் காரியங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை அதற்கு தடைகள் உண்டு. ஆண்டவர் ஏற்ற வேளையிலே எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகின்ற கர்த்தர், மனதுருக்கம் உள்ள கர்த்தர். எனவே நீங்கள் நானும் அவரிடத்திலே நாம் சாய்ந்து, அவர் பாடுபட்டது எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தார். நிச்சயமாக எனக்கு இரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக என்னை வழிநடத்துகிறார். நான் மீட்கப்பட்ட ஜனமாய் நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவருக்கென்று நான் சாட்சியாய் வாழவும் எனக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும் ஆண்டவர் மனதுருக்கமுள்ள கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாக நம் இன மக்களுக்கும் இந்த நாளிலே கூடியிருக்கிற நமக்கும் நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், உள்ளத்தின் வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் வரக்கூடிய நாட்களிலே எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாய் மாற்றி நமக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து சித்தமுள்ளவராயிருக்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே,
நீர் எங்களுக்கு கிருபியாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை பின்பற்றுகின்ற பொழுது எங்களுக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டு ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, நீர் சொல்லியிருக்கிறீர், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான்னு சொல்லியிருக்கிறப்பா. எங்களுக்கு உலகத்திலே உபத்திரங்கள் வந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய சிலுவை பாதையிலே நாங்கள் வருகின்ற பொழுது கர்த்தாவே, நிச்சயமாக எங்களுக்கு மீட்பு உண்டு. மீட்பு மட்டுமல்ல, நீர் கர்த்தாவே மரணத்தை ஜெயித்து எழுந்தது போல நாங்களும் கர்த்தாவே வரக்கூடிய எந்த பாடுகளானாலும் நாங்கள் ஜெயித்து எழவும் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கின்ற கர்த்தராய் இருக்கிறீர். எங்களுடைய சத்தத்திற்கு நீர் செவிசாய்க்கின்றவராய் இருக்கிறீர். அன்றைக்கு அவன் கூப்பிட்ட பொழுது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது இறங்கின கர்த்தர். இந்த நாளிலே கர்த்தாவே, ஏறடிக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் நீர் ஆம் என்று பலி கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜெப கூடுகையை, ஜெப ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜெப ஆராதனை மூலமாய் கர்த்தாவே அநேகர் கர்த்தாவே விடுதலை பெற கர்த்தாவே நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. விசுவாசத்தோடு கூட உடைய பாதப்படி நாங்கள் அமர்கிறோம். விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட கர்த்தர் எங்களுக்குள்ளாக நீர் இடைப்படும். எங்கள் மூப்பர்களை கர்த்தாவே கொண்டு இன்னும் அநேகர் கர்த்தாவே இதில் இணையவும், அநேகர் இணைந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தவும், நீர் மன உருக்கமுள்ள தேவனத்திலிருந்து கர்த்தாவே நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளவும் கருதுமாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.